அனைவருக்கும் வணக்கம். நான் பூவையா பிரபுதாஸ், தலைவர், புதிய பாரதம் கட்சி. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் விவாத நேரத்தில் கனெக்ஷன் ஓகே. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் விவாத நேரத்தில் இந்திய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் வி.ஆர். அம்பேத்கரை அம்பேத்கர் என்று பெயர் சொல்வதை விட கடவுளின் பெயரை சொன்னால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று மிகவும் ஒரு சாமானியரை பேசுவது போல உலகத்தின் ஒரு மிகப்பெரிய அறிவு மேதையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அந்த மாமேதையை இழுத்து பேசியிருக்கிறார். எத்தனை பெரிய சாதிய வன்மம் கொண்டு அவர் அதை பேசியிருப்பார், எத்தனை பெரிய மதவெறி கொண்டு அதை பேசியிருப்பார். ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்புணர்வை மறந்துவிட்டு அம்பேத்கரியத்தை ஏற்கக்கூடாது என்கின்ற அந்த ஒற்றை காரணத்தால் மட்டுமே அம்பேத்கரியத்தை ஏற்பதற்கு முடியாது என்கின்ற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாகவே அதை பேசியிருக்கிறார். ஏனென்றால் மனுதர்ம சாஸ்திரத்தை மதிப்பதை அவர் காட்டுகிறார். மனுதர்மத்தின் ஆட்சியை நிலைப்படுத்துவதற்காக, இந்து ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதற்காக அவர் முனைப்பு காட்டுவதையே அந்த பேச்சானது காட்டுகிறது. ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே கொந்தளித்திருக்கிறது. அம்பேத்கர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தக்காரர் அல்ல. இந்த சர்வாதிகார ஆட்சி நிகழ்த்துவது போல் இந்திய ஒன்றியத்தை கூறிட்டு விலை பேசுகிற தரகராய் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கருடைய பெயரை இலகுவாய் சொல்லிவிடலாம் என்று நினைத்து பார்த்தார் போல தெரிகிறது. ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படி கொந்தளிக்கும் என்று அவர் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இங்கே பலதரப்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்துவதாலோ, போராட்டங்கள் நிகழ்த்துவதாலோ, அவருக்கு கண்டன பதிவுகள் இடுவதாலோ கண்டிப்பாக அவர்கள் அடங்கப் போவதில்லை. அவர்களை வருகிற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை அவர் மறந்துவிட்டு பேசிவிட்டார். ஏனென்றால் இரட்டை வேடதாரிகளாய் இருக்கக்கூடிய இந்த பாஜக, இந்த உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த விளைநிலை அரசியலாளராய் இருந்து தரகர் வேலை பார்த்து கொண்டு இந்திய ஒன்றியத்தை கூறிட்டு வியாபாரம் செய்து சாதி ஆதிக்கத்தையும் சர்வாதிகார நிலைப்பாட்டையும் நிலைப்படுத்த துடிக்கிற இந்த பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக பொதுவெளியில் மன்னிப்பு கோர வேண்டும். இந்த வார்த்தையை அவர் மனமறிந்து நான் பேசவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். ஏனென்றால் இவர் எதற்காக பதவி பிரமாணம் எடுத்தார்? பாஜகவினுடைய அரசு இதைத்தான் போதிக்கிறதா? சங் பரிவார் அமைப்புகளுடைய நிலையாளர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நிலைப்படுத்தியிருக்கிறது. மக்கள் இதை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாமானிய ஒவ்வொரு குடிமக்களும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் பாஜகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய, பாஜக அரசை தாங்கி பிடிக்கக்கூடிய அன்பிற்கினிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் அன்பிற்கினிய திரு நிதிஷ்குமார் அவர்களும் உடனடியாக அவர்களுக்கு தரக்கூடிய ஆதரவை தார்மீகத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவர்கள் உண்மையாகவே உன்னதமான ஒரு உறவாய் நிற்கிறார்களே ஆனால், அவர்களுடைய வாக்குகளை அவர்கள் மதிக்கிறார்களே ஆனால், அடித்தட்டு வர்க்கத்துடைய மீட்சிக்காக அவர்கள் போராடுகிறார்களே ஆனால், அம்பேத்கரியத்தை மதிக்கிறார்களே ஆனால் உடனடியாக அவர்களுடைய ஆதரவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். ஏனென்றால் புதிய பாரதம் கட்சியின் சார்பில் இந்த கண்டன பதிவை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒட்டுமொத்த நாடே அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய அளவிற்கு பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்பற்று ஏதோ தெருவில் ஓரத்தில் அன்றாடம் கிடைப்பதை உண்டுவிட்டு ஏதோ போதையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் போல பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இழிவான பேச்சை ஒரு சாமானியமான அரசியல்வாதி கூட பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் எத்தனை பெரிய மமதை, எத்தனை பெரிய சர்வாதிகார போக்கு, எத்தனை பெரிய சாதி ஆதிக்க வெறி, எத்தனை பெரிய
ஒரு கொடூரம். மதவெறி பிடித்த இந்த கூட்டத்தை மக்கள் வெகு விரைவில் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரத்தான் போகிறது என்பதைத்தான் இவர் பேசிவிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த அமித்ஷா எந்த தொகுதியில் நின்றாலும் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் எத்தனை பெரிய பணத்தை அவர் கொட்டி இந்த ஒன்றியத்திலே எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் அவரை மக்கள் எத்தனை அளவிற்கு கொடூரமாக அவருக்கு பதிலளிப்பார்கள் என்று அவர் பார்க்கத்தான் போகிறார். ஏனென்றால் சிறுபான்மை சமூகத்தை ஒழிக்கப்படக்கூடிய அளவிற்கு இவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். இந்த மனுதர்ம சாஸ்திரத்தினுடைய ஆட்சியை நிலைப்படுத்துவதற்கு துடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது. அம்பேத்கரியத்தையே இத்தனை பெரிய இழிவாய் பேசுகிறார்களே, இந்திய அரசியல் சாசனத்தை அவர்கள் மதிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. மனுதர்ம ஆட்சியை நிலைப்படுத்த துடிக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தையும் அவர்கள் இழித்து பார்க்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அடித்தட்டு வர்க்கத்தை அழிக்க துடிக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஆங்காங்கே எத்தனை மாநிலங்களில் அவர்களால் என்னென்ன கலவரங்களை நிகழ்த்த முடியுமோ அத்தனை கலவரங்களை நிகழ்த்துவார்கள். என்னென்ன செய்ய முடியுமோ இந்த இவிஎம் மிஷின் மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்கின்ற மமதை கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த அமித்ஷாவுடைய பேச்சிற்கு அனைத்து மக்களும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். புதிய பாரதம் கட்சியின் சார்பில் நாங்கள் கண்டிப்பாக இதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்துவோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே, உன்னுடைய சாதி வரி வெகு விரைவில் ஒழியும், உன்னுடைய மதவரி வெகு விரைவில் ஒழியும். நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை சமூகத்திற்கும் உன்னுடைய ஆட்சி, இந்த சர்வாதிகார ஆட்சி இழைத்துக் கொண்டிருக்கிற கொடுமைகள் கண்டிப்பாக நீளவே நீளாது, வெகு விரைவில் முடிவுக்கு வரும். அம்பேத்கரியத்தை நீ தொட்டிருக்கிறாய். அம்பேத்கரியும் எத்தனை பெரிய ஆற்றல் கொண்டது. அம்பேத்கரியும் அடித்தட்டு மக்களுடைய மீட்சிக்காக போராடுவது. அம்பேத்கர் என்கின்ற பெயரை சொல்லுகிற பொழுது அடித்தட்டு வர்க்கத்துடைய மீட்சி அந்த இடத்தில் நிலைப்படுத்தப்படும். அடித்தட்டு வர்க்கத்து மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமைக்காக மிகப்பெரிய அளவில் 3 வருடங்கள் கடினமாக உழைத்து இந்த இந்திய அரசியல் சாசனத்தை அவர் இயற்றிக் கொடுத்திருக்கிறார். அவரையே இழித்து பேசுவதால் நீ அரசியல் சாசனத்தை மதிக்காதவன், நீ மிகப்பெரிய ஒரு கொடூரன். சர்வாதிகாரத்தின் மூலியமாக இந்திய ஒன்றியத்தை கட்டுப்படுத்தி விடலாம். நீ மிகப்பெரிய அளவிலே இந்த இந்திய ஒன்றியத்தை நிர்மூலமாக்கி விடலாம், விட்டு வியாபாரமாக்கி விடலாம் என்று நினைப்பதெல்லாம் கண்டிப்பாக உன் கனவில் கூட பலிக்காது. நீ எங்கு சென்றாலும் இந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். நீ எங்கு சென்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த ஆன்மாவிற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். நீ எங்கு சென்றாலும் அம்பேத்கருடைய பெயரை நான் தவறாக உச்சரித்து விட்டேன் என்று நீ கண்ணீர் விட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நீ பிழைப்பாய். நீ நிச்சயமாக அரசியல் பிழைப்பு நிகழ்த்த முடியும். ஏனென்றால் அதானியை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதானியோடு கூட்டு வைத்துக் கொள்ள முடியும், அம்பானியோடு கூட்டு வைத்துக் கொள்ள முடியும். அடித்தட்டு வர்க்கத்து மக்கள் பயன்படுத்துகிற எல்லாவற்றிலும் வரியை நிலைப்படுத்தக்கூடிய உங்களால் அம்பேத்கரியத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அடித்தட்டு வர்க்கத்துடைய மீட்சியை ஒருபோதும் விரும்பாத நீங்கள், சர்வாதிகார ஆட்சியை விரும்புகிற நீங்கள், சங் பரிவார் அமைப்பை விரும்புகிற நீங்கள், RSS அமைப்பை நிலைப்படுத்த விரும்புகிற நீங்கள், இந்து ராஜ்யத்தை நிலைப்படுத்துகிற நீங்கள் அடித்தட்டு வர்க்கத்துடைய மீட்சியை கண்டிப்பாக விரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் உன்னுடைய இந்த கோரமான பதிவு நிலைப்படுத்தியிருக்கிறது. வெகு விரைவில் நாட்டு மக்களிடத்தில் நீங்கள் மண்டியிட வேண்டிய காலம் வந்துவிட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த மிகப்பெரிய புரட்சி தீ ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய அரசியல் வாழ்வை அது சுட்டரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுடர்தான், அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அப்பழுக்கற்ற சுடர்தான், அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமை சுடரைத்தான் நீ தொட்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன்னை சுட்டரிக்கும் என்று புதிய பாரதம் கட்சியின் சார்பில் இந்த கண்டன பதிவை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக உன்னை அது சும்மா விடுவதற்கு வாய்ப்பில்லை. ஒட்டுமொத்த உங்களுடைய அந்த சர்வாதிகார ஆட்சி வெகு விரைவில் வீழட்டும் என்று புதிய பாரதம் கட்சியின் சார்பில் நான் இந்த நேரத்தில் கண்டன பதிவை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.